ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு டிஏஎம்எல் குட்டி டிஏஎம்எல் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்திருக்கு இந்த வீடியோ. நான் என்ன நினச்சேன், நேற்று தான் சாமி கும்பிட்றத பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் எல்லாமே காட்டியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் குட்டியாக எடுத்திருந்தேன். அது பார்த்தா இவ்வளோ சிம்பிளாக வரும்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப குட்டியாக இருந்துருச்சு. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து காலையில் எழுந்து உடனே மேண்டேட்ரி கோலம் போடுறது, தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வாசலுக்கு கோலம்லாம் போடுறதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோலம் போடுறதுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோலமே நான் ஃபுல் லுக் காட்டுறேன் உங்களுக்கு, அது அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதே தான் இப்போயும் சொல்கிறேன். யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. அவ்வளோதான். அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள். லைக் லன்ச் வந்து பொரியல், ஒரு 3 பொரியல் செஞ்சுட்டு சாமி கும்பிட்றதுன்னா அப்படி தானே, ஒரு 2 to 3 பொரியல் செய்வாங்க. அந்த மாதிரி பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், பாயாசம், அந்த மாதிரி ஜென்ரலாக வடை அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்ற வேண்டியது தான். நேற்று தான் சாமி கும்பிட்ருந்தோம், மறுபடியும் இன்றைக்கும் சாமி கும்பிடணும். சரி என்ன பண்ணுறது, எல்லாமே பண்ணி தான் ஆகணும் மறுபடியும் சொல்லி நேற்று தொடச்ச விட மறுபடியும் துடைக்கணும், நேற்று பெருக்கின விட மறுபடியும் பெருக்கணும். இந்த மாதிரி நேற்று பண்ணது எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்றைக்கும் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை நமக்கு. சரின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக தான் போச்சு. நேற்று எப்படி போச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி போச்சு. அதனால தான் நேற்று காட்டினதே அப்படியே இன்றைக்கும் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணி தான் வ்ளாக் கொஞ்சம் குட்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது பார்த்தா ரொம்ப குட்டியாக வந்துருச்சு. இந்த கோலம் போடும்போது இங்கே ஒரு இடத்துல இப்போ பாருங்கள், நான் இப்போ போடுறதுக்கு பக்கத்து இது அது வந்து குட்டியாக வந்துச்சு. ஒரு சில டைம் அப்படி தான் வரும். உங்களுக்கும் அந்த மாதிரி எப்பயாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது அந்தளவுக்கு தெரிஞ்சிக்காது. நம்ம ஜூம் பண்ணி லைக் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. ஒரு நாள் அப்படி தான் ஆகும். ஒரு சில டைம் நல்லா வரும்ல, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட ஓவரால் லுக் நான் காட்டுறேன்னு சொன்னால அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் சிம்பிளாக தான் போட்டிருந்தோம் அன்றைக்கி. சரின்னு சொல்லிட்டு அதை போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வீடு வாசல் பெருக்கணும்ல, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து வீடு வாசல் பெருக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு முன்னாடி நாள் நைட்டே தொடச்சி கூட வச்சிடலாம். ஒரு சில டைமில் நேற்று தான் தொடச்சோம், மறுபடியும் நைட்டே எப்படி துடைக்க முடியும்னு சொல்லி தான் இன்றைக்கி துடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பெருக்கி முடிச்சுட்டு அதெல்லாம் வாரி எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டுருக்கேன். நேற்று பெருக்கின வீட்டில் எப்படி தான் இன்றைக்கி இவ்வளோ குப்பை வருதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லு தூசி. குப்பை மீன்ஸ் நம்ம போடுற குப்பைலாம் கிடையாது, ஃபுல்லு தூசி. அந்த தூசி எப்படி தான் வரும்னே தெரில. வீட்டில் இவ்வளோ தூசி வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஃபஸ்ட்டுங்க, தூசி டெய்லி வருதுன்னு சொல்லி பெருக்காமையாக விட்டுற முடியும், துடைக்காமையாக விட்டுற முடியும். டெய்லி பெருக்க வேண்டியது தான், டெய்லி தூசி வர வேண்டியது தான். மறுபடியும் நெக்ஸ்ட் டே பெருக்கிறோம், மறுபடியும் அதே அளவு தூசி வருது. தூசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருந்தால் அந்த ஏர் பியூரிஃபையர் அப்படிலாம் வேண்டாம், வேறு ஏதாச்சும் வழி இருந்தால் ஓகே. வேக்யூம் கிளீனர் வாங்கிக்கிறதுன்னு சொல்லலாம், சொல்கிறது ஈஸி, செய்கிறதுனால கஷ்டம். அந்த மாதிரி தான். சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன, பெருக்கியாச்சு, அதை வாரி எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு துடைக்க வேண்டியது தான். துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன, சமைக்க வேண்டியது தான். சமையலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே மென்ஷன் பண்ண மாதிரி தான், ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பெருக்கி கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு நான் அதுதான் பண்ணுவேன் எப்போவுமே. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் நமக்கு பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே. அதே மாதிரி தான் இன்றைக்கும் பொறுமையாக காட்டுறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லி. அவ்வளோதான். இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு சமைச்சிட்டு சாமி கும்பிட்றேன். அது நேற்றே பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு விலாக்லே, அதனால தான் இன்றைக்கி கவர் பண்ணல. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை, see you soon.